வெல்வோம். தமிழகம். பாரத் மாதா கி ஜெய். பாரத் மாதா கி ஜெய். பாரத் மாதா கி ஜெய். வந்தே மாதரம். வந்தே மாதரம். வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த். ஜெய் ஹிந்த். ஜெய் ஹிந்த். ஜெய் ஹிந்த். ஜெய் ஹிந்த். ஜெய் ஹிந்த். வெல்வோம். தமிழகம். வெல்வோம். தமிழகம். வெல்வோம். தமிழகம். வெல்வோம். தமிழகம். ட்ரம் நிறுத்த சொல்லுப்பா. அந்த தனபால் ட்ரம் செட் நிப்பாட்டுங்க. ட்ரம் செட் நிப்பாட்டுங்க. ட்ரம் செட் நிப்பாட்டுங்க. அந்த ட்ரம் செட் நிப்பாட்டுங்க. பாரத் மாதா கி பாரத் மாதா கி. ரெண்டு கையும் உயர்த்தி சொல்லலாம். பாரத் மாதா கி பாரத் மாதா கி. ஜெய் ஹிந்த். ஜெய் ஹிந்த். வந்தே வந்தே வந்தே. பாரத் மாதா கி பாரத் மாதா கி. பின்னால இருந்து சத்தம் வரவில்லையே. பாரத் மாதா கி ஜெய். பாரத் மாதா கி ஜெய். அப்படி ஜிஎஸ்டியை புதிய வரியாக நரேந்திர மோடி புதியாக வரி போட்டாரு. அதனால எல்லாம் தேசமே பாழா போச்சு அப்படிலாம் சொன்னாங்க. ஆனா என்ன தெரியுமா உண்மை? மோடி ஐயா வர்ற வரைக்கும் நாடு முழுக்க 17 வகையான மறைமுக வரிகள் இருந்தன. அதற்கு ஆங்கிலத்தில் இன்டைரக்ட் டாக்ஸ்னு பேர். நாம கற்ற வருமான வரி எல்லாம் டைரக்ட் டாக்ஸ், நேரடி வரி. நாம வாங்குற பொருட்களுக்கும் பயன்படுத்துற சேவைக்கும் நாம கற்ற வரி எல்லாம் மறைமுக வரி. அப்படி 17 வரி இருந்தது. உற்பத்தி வரி, சேவை வரி, நுழைவு வரி, மதிப்பு கூட்டு வரி, இப்படி நிறைய வரிகள். இவற்றை எல்லாவற்றையும் ஒன்றாக்கி, இந்த வரிகளை எல்லாம் நாடு முழுக்க ஒன்றாக்கி, ஒரு பொருளுக்கு தேசம் முழுக்க ஒரே வரி என்று கொண்டு வந்தவர் நரேந்திர மோடி ஐயா. அதுதான் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டினா என்ன? ஒரு பொருளுக்கு நாடு முழுக்க ஒரே வரி, அவ்வளவுதான். இந்த மைக்குக்கு வரி போடுறாங்கன்னா உத்தரப்பிரதேசத்திலையும் இந்த மைக்குக்கு அந்த வரி தான், தமிழ்நாட்டிலையும் அந்த வரி தான், மகாராஷ்டிராலையும் அந்த வரி தான். அதற்கு முன்னால் அப்படி இருக்காது. இப்போ நீங்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்கிறீங்க பிளாஸ்டிக் சேர், நாற்காலி. இந்த பிளாஸ்டிக் நாற்காலிக்கு தமிழ்நாட்டில் 4% வரி வச்சிருப்பான், அஸ்ஸாமில் 7% வச்சிருப்பான், குஜராத்தில் 12% வச்சிருப்பான். ஒவ்வொரு இடத்துலையும் வரிகள் வேறையாக இருக்கும். அவற்றை எல்லாம் சீராக்கி ஒரே பொருளுக்கு ஒரே வரி, அதை 4 ஸ்லாப் 5%, 12, 18, 28 வச்சு நாடு முழுக்க வரி சீர்திருத்தம் கொண்டு வந்து காங்கிரஸ் ஆட்சி போல $1.5 ட்ரில்லியன் இருந்த இந்திய பொருளாதாரத்தை இப்போது $4.5 ட்ரில்லியன் உயர்த்தி இருக்கிறார் நமது பிரதமர். உலகத்தின் 4வது பெரிய பொருளாதார சக்தி பாரத நாடு. இன்னைக்கு 4th லார்ஜஸ்ட் வேர்ல்ட் எக்கானமி இந்தியா. அவ்வளவு பெரிய பொருளாதாரம். மிக விரைவாக இது 3ஆம் இடத்திற்கு வரும். 2047 இந்தியா 100வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் போது அமெரிக்காவையும் முந்திக் கொண்டு உலகத்தின் முதல் பொருளாதாரமாக இந்தியா மாறும் என்பதுதான் நமது கனவு, இலக்கு. நரேந்திர மோடி அவருடைய விஷன் அதுதான், அவரது தீர்க்க தரிசனம் அது. அதற்காகத்தான் உழைக்கிறோம். அப்ப இப்ப என்னங்க ஜிஎஸ்டியில புதுசா வந்திருக்கு? 4 ஸ்லாப் இருந்துச்சுல்ல, 5, 12, 18, 28. அதை 12ஐயும் 28ஐயும் எடுத்துட்டு 5ஐயும் 18ஐயும் மாத்திரம் வைத்துக்கொண்டு இனிமே இந்தியாவில் எந்த பொருளாக இருந்தாலும் ஒன்று 5% வரியாக இருக்கும், இல்லைன்னா 18% வரியாக இருக்கும். 28% காலி பண்ணிட்டாங்க. இந்த 2 வரி தான். இதில் இந்த புகையிலை, பீடி, சிகரெட்டு இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் சின் டாக்ஸ்னு பேர், பாவ வரி. அப்படி வச்சு அது மாத்திரம் 40% வரி, அவ்வளோதான்.
மற்ற எல்லாமே இந்த ரெண்டுக்குள்ள வந்துடுது. நிறைய பொருட்களுக்கு ஜீரோ டாக்ஸ். நீங்க ஒரு மாணவனா இருந்தா நீங்க வாங்குற நோட்டு, புஸ்தகம், பேனா, பென்சில் எல்லாத்துக்கும் வரி குறைப்பு. நீங்க ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போனீங்கன்னா வரி குறைப்பு. வீட்டில் உணவுப் பொருள்லாம் வாங்குறீங்க, அரிசி, பருப்பு, துவரம் பருப்பு, எண்ணெய், மளிகை சாமான்கள் எல்லாத்துக்கும் வரி குறைப்பு. ஒரு ஜவுளி கடைக்கு தீபாவளிக்கு போறோம், ஆடைகளுக்கு வரி குறைப்பு. சைக்கிள் இருந்து கண்டெய்னர் லாரி வரைக்கும் வரி குறைப்பு. எல்லாத்துக்கும் இப்போ செகண்ட் சேல்ஸ்லேயே கார் விலை கடுமையாக குறைஞ்சி போச்சு. யார் வேணாலும் இப்போ கார் வாங்க ஆசைப்படுறவங்கலாம் இப்போ வாங்கிக்கலாம். விலை கடுமையாக குறைந்திருக்கிறது. நாளை காலையிலிருந்து இதெல்லாம் அமலுக்கு வரும். நாளை காலையிலிருந்து வரும். இது எந்த அளவுக்கு வரி குறைப்பு நடந்திருக்குன்னா, பாரத நாடு முழுக்க வரி வருவாய் 50,000 கோடி ரூபாய் வருவாய் குறையும் என்கிற அளவிற்கு வரி குறைப்பு செய்திருக்கிறார் நரேந்திர மோடி. இதனால நமது வாங்கும் சக்தி அதிகரிக்கும், நமது உற்பத்தி கூடும், மக்களுடைய நுகர்வு அதிகமாகும், கன்சியூம் பண்றது அதிகமாகும், பொருளாதாரம் சுழற்சி அதிகமாக இருக்கும், மக்கள் கையில் பணம் புழங்கும். நீங்க வீடு கட்டுனா சிமெண்ட்டுக்கு வரி குறைஞ்சிருக்கு, டைல்ஸுக்கு வரி குறைஞ்சிருக்கு, மார்பிளுக்கு வரி குறைஞ்சிருக்கு, கிரானைட்டுக்கு வரி குறைஞ்சிருக்கு. காலையில் எந்திரிச்ச உடனே பல் தேய்க்கிற பிரஷ்ல இருந்து, பேஸ்ட்ல இருந்து, சோப்புல இருந்து, முகத்துக்கு போடுற பவுடர்ல இருந்து எல்லாத்துக்கும் வரி குறைஞ்சது. காலில் போடுற செருப்புல இருந்து தலைக்கு போடுற ஷாம்பு வரைக்கும் வரி குறைஞ்சிருக்கு. எல்லாமே எல்லாம் பார்த்து 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 செய்திருக்கிறார் நமது பிரதமர். இதற்கெல்லாம் முற்றிலும் உறுதுணையாக இருந்து இதை முழுவதுமாக புரிந்து கொண்டு இந்த தேசத்தை வரி சீர்திருத்தத்தில், வரி புரட்சியில கொண்டு செலுத்தியதில் தமிழகத்திற்கு ஒரு பெரும் பங்கு உண்டு. நமது தமிழ் சமுதாயத்தை சார்ந்த, தமிழகத்தை சார்ந்த பெண்மணி மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் இதற்கு பின்னால் இருந்து பிரதமரின் அத்தனை முயற்சிகளிலும் இந்த வரி புரட்சியை செய்திருக்கிறார்கள். அதனால புதிய விடியல் வரப்போகிறது நாளை காலையிலிருந்து, இன்னைக்கு இரவிலிருந்து 12 மணியிலிருந்து என்பதற்காகத்தான் நாம் பிரதமருக்கு இன்னைக்கு தீர்மானங்கள் மூலமாக நன்றி சொல்கிறோம். அந்த நன்றி சொல்வதன் அடையாளமாக முதல்ல நாம துண்டு எடுத்து சுத்தின மாதிரி ஒரு விடியல் வருகிறது. நம்ம டார்ச் பேரரா அந்த நாட்டினுடைய பிரதமர் இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்வதற்காக எல்லாரும் கையில் இருக்கிற செல்போன் எடுங்க, அதில் இருக்கிற டார்ச் லைட்டை ஆன் பண்ணுங்க. அப்படி டார்ச் லைட்டை கல்லில் இருக்கிற ஆன் பண்ணி அப்படி தூக்கி காட்டினா இந்த ஜிஎஸ்டி புரட்சியின் மூலமாக புதிய விடியல் வரப்போகிறது என்ற அர்த்தம். இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டை நகரத்திலிருந்து பிரதமருக்கு நன்றி சொல்கிறோம். இந்த மதுரை பெருங்கோட்டத்தில் இருந்து நிதியமைச்சருக்கு நன்றி சொல்கிறோம். புதிய விடியலுக்கு இந்தியாவை அழைத்து செல்கிற எங்கள் பிரதமருக்கு நன்றி சொல்கிறோம். 1000 ஆண்டுகள் ஓய்ந்து கிடந்த பின் வாராது வந்த மாமணி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி சொல்கிறோம். இந்த புதிய விடியலுக்கான இந்த விளக்கை, இந்த ஒளியை நான் பிரதமருக்கு நன்றியாக சொல்கிறோம். பிரதமர் அவர்கள் வாழ்க, நிதியமைச்சர் வாழ்க, பாரதிய ஜனதா கட்சி வாழ்க. பாரதிய ஜனதா கட்சியின் ஒவ்வொரு தாமரை தொண்டனும் வாழ்ந்து இந்த தேசத்தை வாழ வைக்க வந்த மாமணிகள் வாழ்க என்று சொல்லி பிரதமருக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி.